ஒரு சந்தோஷமான விஷயமுங்க. நம்ம தமிழ்நாடு மொத்தமாவே சேர்ந்து சாதி மறுப்பாளர்கள் ஆயிட்டாங்க. ஆச்சரியமா இருந்தது. எதுக்குடான்னு பார்த்தா, எங்க கோயம்புத்தூர் அவனாசி அந்த பாலம் இருக்குல்லங்க, ஜிடி நாயுடு மேம்பாலம். அங்க நாயுடு அப்படின்னு பேரு எப்படி நீங்க போடலாம் அப்படின்னு கேட்டு எல்லாரும் சாதி மறுப்பாளர்களா மாறி இருக்காங்க. அண்ணா மேம்பாலத்தை ஒரு சுத்தி வந்து நேரா வந்து நம்ம ஜிடி நாயுடு மேம்பாலத்தை ஏறணும்னா உப்பளிபாளையத்துல இருந்துட்டேன் ஏர்போர்ட்டை தாண்டி போய் தொப்புக்கடின்னு இறங்கிக்கலாம். நடுவுல ஒரு 4-5 இடத்துல இறங்கிக்கலாம், ஏறிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. பாலம் கட்டினது நல்ல விஷயம் தானே, இதையும் எப்படி பரப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அது எப்படி ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கலாம்? அட எனக்கு சந்தோஷம் ஆளலைங்க. நேத்து ஃபுல்லா அம்புட்டு கேள்விகளை கேட்கும் போது அட 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 நம்ம தமிழ்நாடா அப்படின்னு தோணுச்சுங்க. விஸ்வகர்ம யோஜனா ஏன் தமிழ்நாட்டுல ஏத்துக்கல அப்படின்னு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்த வாய்கள்ல இருந்தெல்லாம் ஏன் ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேள்விகள் வர ஆரம்பிச்சுதுங்க. ஒரு படி மேல இல்லைங்க, பலபடி கீழே போய் இந்த சீமாங்கோஷ்டி இருக்குல்லங்க, இந்த சில்லற பையன் சீமாங்கோஷ்டி, அவங்க எல்லாம் கேள்வி கேக்குறாங்க. அந்த ஜிடி நாயுடு என்னடா பண்ணாரு அப்படின்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க. அவரு ஒண்ணுமே பண்ணலைங்க, எல்லாம் அவரு தாங்க பண்ணாரு. அவரு பண்ணனதுல எது இப்போ உபயோகத்துல இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆடா அதுக்கு முன்னாடி இவனுங்க ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கிறானுங்க, அது என்னன்னு சொல்லி போட்டு அவரோட விஷயத்துக்கு போவான். ஜிடி என்பது உயிரெழுத்தா இல்ல மெய் எழுத்தா இல்ல உயிர்மை எழுத்தா அப்படின்னு கேட்டு போடாங்க. ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேனுங்க. ஆடா ஆமால, ஜிடிங்கிறது ஆங்கிலத்துல தானே வருது, தமிழ் எழுத்து இல்லையே, ஏன் தூணு வச்சிருக்கலாம்ல, ஏன் ஜிடின்னு வச்சாங்க? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க, இவங்க இந்த விஷயத்துல சாதி மறுப்பு பேசுனதை பார்த்தப்ப அம்பட்டு சந்தோஷமா இருந்ததுங்க. இப்படியே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியுமா? இவனுங்களா அவ்வளவு நல்லவனுங்களான்னு கேக்குறேன். பானைமரம் ஏறுறது மண்பானை செய்யறது சிரிச்சிட்டு இருக்கீங்க தானே. முடி திருத்துவது, துணி துவைப்பது, செருப்பு தைப்பது, அப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு மாடு மேய்க்கிறதே, ஆடு மாடு மேய்க்கிறதே, அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் சோறு போடுற அந்த சாயம் பேர் என்னங்க, என்னங்க விவசாயம் விவசாயம் விவசாயம். இதெல்லாம் இந்தியால சாதியே இல்லாத தொழில்கள். ஆமா, இந்த நாயுடு சாதிக்கு என்ன தொழில் ஒண்ணுமே புரியலையே. ஆனா ஜிடி நாயுடு சாதி தொழில் பண்ணல. ஆனா சாதி ஒழிப்புக்கு அவரோட பங்கு பெரும் பங்கா இருந்துச்சுங்க. ஆட கதையில வர கர்ணனே கொலத்தொழில தான் பண்ணணும்னு குமிய வச்சு கூம்புல அடிச்சவங்க இல்லைங்க. மோட்டார் வாகனம் தெரியுமா? மோட்டார் வாகனம், பஸ்ஸே, அத ஓட்டுறவருக்கு பேரு டிரைவர். சாரதி நகிகே, சாரதி இல்லை. இந்த அறிவியல் மோட்டாரை பயன்படுத்துறதுக்கு ஒரு டிரைவிங் தெரிஞ்ச நல்ல டிரைவர் தான் தேவைப்படும். அவரு பிறப்பினால் டிரைவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சொன்னா நம்ம மாட்டீங்க, அவங்க அப்பா அம்மாவும் யாரும் டிரைவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. குலத்தொழில் இல்லைங்க. ஜிடி நாயுடு UMS, யுனைடெட் மோட்டார் சர்வீஸ். அவரு செய்யாத தொழில் இல்ல, கண்டுபிடிக்காத கண்டுபிடிப்பு இல்ல. அவரு பயங்கரமான டெக்னாலஜிஸ்ட். கிரஹாம் பெல் டெலிபோனை கண்டுபிடிச்சாரு, அது ஒரு சயின்ஸ். அது இப்ப டெக்னாலஜி வந்து இப்ப செல்போன் வரைக்கும் வந்துச்சு, குட்டி போன் வரைக்கும் வந்துருச்சு. ஜிடி நாயுடு காலத்துல எல்லாரும் அவங்க குல தொழில தான் கும்பிடு போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அத பெருமை மசுராவர் நினைச்சுக்கிட்டு செய்யணும். இந்த ஈர வெங்காயத்துலதான் நமக்கு தேசபக்தி வேற வந்திருக்குது. ஒருவேளை ஜிடி நாயுடு அந்த காலத்துல உயர்ந்த சாதியில, அதாவது அந்த தலையில பிறந்திருந்தா தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கு இந்த சமூகம். சூத்திர பையன் தானே இவன் கண்டுபிடிப்ப நம்ம ஏன்டா போட்டணும்னு சொல்லி அப்படி நம்ம ஜிடி நாயுடுவ வளர விடாம பண்ணது நம்ம இந்த சாதி சமூகம் தான். உடனே என்ன சொல்லுவீங்க? அந்த காலத்தில் ஆட்சி கட்டிலில் இருந்தது ஆங்கிலேயர்கள், அதற்கு முன்பு முகலாயர்கள், அதற்கு முன்பு இவர்கள் தமிழ் மன்னர்கள், அந்த தமிழ் மன்னர்கள்லயும் மூவேந்தர்கள் தனி, சிற்றரசர்கள் தனி. இப்படி அவன் நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் சூத்திரம் படிக்க கூடாது, சூத்திரம் கல்வி கத்துக்க கூடாதுங்கிறது மட்டும்தான் இங்க மிகப்பெரிய கொள்கையா காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஏகலைவன் தெரியுமா? ஏகலைவன் அவன் அந்த காலத்து ஜிடி நாயுடுங்க. சம்பூக யாரு? கோபால் துரைசாமி தான். கதைகள்ல படிச்ச கோபால் துரைசாமி நம்ம ஊர்ல ஜிடி நாயுடுவா வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அப்புறம் இப்ப இவங்க எல்லாம் புதுசா பேசுறவங்க எல்லாம்
ஜாதி மறுப்பை பத்தி பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இவங்களோட பிரச்சனையே சூத்திரனோட வெற்றி தான். உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலை விட பிரைவேட் ஸ்கூல்ல தான் நல்லா கோச்சிங் கொடுப்பாங்க, நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க, நல்லா படிக்க வைப்பாங்க, நிறைய டெஸ்ட் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி இங்கிலீஷ் பீச்சே சூப்பரா பேசலாம், அங்க போகணும், அங்கதான் படிக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு யாராவது யோசிச்சீங்களா? இப்ப நீங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தனியார் பள்ளிகளில் கட்டண கொள்ளை அதிகமாக இருக்கு, கோச்சிங் சரியில்லை, பிள்ளைங்களை சரியா பாத்துக்கல, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதா? பணம் மட்டும் வாங்குறாங்க, மிஷினா யூஸ் பண்ணிக்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க சொல்றாங்களா? இப்ப ஏன் இத திடீர்னு மாத்தி பேசுறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அன்னைக்கு அந்த தனியார் கல்வி நடத்திக்கிட்டு இருந்தது எல்லாம் ஓனர்ஸ் எல்லாரும் அவாகள். இப்ப சூத்திர பசங்க எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்க கட்டி ஸ்கூல் நடத்துற நிலைமைக்கு வந்துட்டா என்ன சொல்லுவாங்க? அவ நடத்தினா அது கொள்கை, நம்ம நடத்தினா அது கொள்ளை. இப்படி சூத்திர பசங்க என்ன செஞ்சாலும் அது மேல மூத்திரத்தை பெய்யுங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம செல்ற பெயர் சீமன் கூட ஒரு தடவை சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவன் ஒரு மூளையில ரொம்ப குட்டியா, அவன் சாஸ்திரத்துல அவன் ரொம்ப கடைசியா நம்மள சூத்திர பெயர் அப்படின்னு எழுதி இருக்கிறான். அது மேல சீமா மூத்திரத்தை பெஞ்சிட்டார். அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டியதுல அது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஜிடி நாயுடு யாருன்னு கோயம்புத்தூர் பக்கம் வந்து கேட்டாதான்பா தெரியும் உங்களுக்கு. சமூக விடுதலை தந்தை பெரியார் பேசினது, சமூக விடுதலைய தொழில கொண்டு வந்து சேர்த்துனது ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடுங்கிறது ஒரு சாதி பேரான்னு கேட்டா இல்ல, அது ஒரு அடையாள பெயர். அன்னைக்கு எல்லாத்துக்கும் சாதி இருந்துச்சு, ஜிடி நாயுடுக்கும் ஒரு ஜாதி இருந்தது. அவரை எல்லாருமே ஜிடி நாயுடுன்னு தான் கூப்பிட்டே பழகிட்டாங்க. அந்த பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நின்றுருக்கு. நாம ஓங்கி சொல்ல வேண்டியது என்னன்னா, ஜிடி நாயுடு என்பது சாதி பெயர் அல்ல, சாதித்த பெயர். இந்த சாதித்த பெயர் என்னைக்கும் அடையாளப்படுத்திட கூடாது அப்படிங்கறதுனாலதான் அது சாதி பேருன்னு இப்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமூகத்துல 1000 ஆண்டுகளுக்கு மேல இந்த சாதி நிலை குத்தி நிக்குது. நம்ம சாதி பேரை சொல்லி அவன் கூப்பிடுறப்பெல்லாம் நமக்கு இழிவு நம்மள துரத்திக்கிட்டே இருந்தது. முறையா ரிசர்வேஷன்ங்கிற பேர்ல என் சாதிய நான் சொன்னப்போ எனக்கு உரிமை கிடைச்சது. அப்ப உடனே அவன் என்ன சொல்றான்? ஐயோ உன் சாதிய நீ சொல்லாத அப்படிங்கிறான். ஏண்டா, என்னை இழிவுபடுத்துறதுக்கு நீ சாதி பேரு சொன்னப்போ உனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, ஆனா நான் என் உரிமைக்காக என் சாதி பேரு சொல்லும் போது சொல்லாத அப்படின்னு பதறியா? அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயத்த ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஜிடி நாயுடு தயாரித்த பிளேடு இருக்குல்ல, ரேசர் பிளேடு, அத அமெரிக்காக்காரனுக்கு இதோட அருமை தெரிஞ்சு அதோட காப்பி ரைட்ட அவன் வாங்கியிருக்கான். ஆனா இதுல என்ன சோகமான விஷயம்னா, ஒருவேளை இவரு தலையில பிறந்தவரா இருந்திருந்தா, நம்ம ஜிடி நாயுடு தான் சொல்றேன், நம்ம அந்த கம்பெனி இப்ப நம்ம இந்தியாவோட கையில இருந்திருக்கும். நம்மால வெறும் டெக்னாலஜில மட்டும் இல்லைங்க, அக்ரிகல்ச்சர்லயும் நம்பர் 1 இருந்திருக்காரு. இன்னைக்கு அக்ரி யூனிவர்சிட்டி என்னெல்லாம் பண்ணுதோ அது எல்லாமே அவர் தனிநபரா இருந்தா அன்னைக்கு பண்ணிருக்காரு. போட்டோகிராஃபி தெரியும் இப்ப எல்லாத்துக்கும். காந்தி, நேரு, அம்பேத்கர், பெரியார் போன்ற எல்லா தலைவர்களையும் இவரே போட்டோ எடுத்திருக்காரு. இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இங்க சொபிஸ்டிகேட்டடா உட்கார்ந்து பெரிய விஷயமா அப்படின்னு கேட்க கூடாது. அன்னைக்கு அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பெரிய விஷயமான்னு கேட்கணும். மோட்டார் அறிவியல் மோட்டார் சாதிய பெருமளவு ஒழிச்சிருக்கு. அந்த மோட்டார் எல்லாம் நமக்கு வெளிநாட்டுல இருந்து தான் வந்துகிட்டு இருந்தது. முறையா நம்ம இந்தியாலயே தயாரிச்ச ஒரே முதல் ஆள் ஜிடி நாயுடு. நேஷனல் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் NEW சாதி தொழில செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு முறையா தொழிலாளர்களா மாத்தின மிகப்பெரிய பொறுப்பு ஜிடி நாயுடுக்கு இருந்தது. பெரும் பணக்காரரா மும்பைக்கு போன ஜிடி நாயுடு பெரும் ஏழையா திருப்பி வந்த கதை உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஏழையா வந்த ஜிடி நாயுடு மீண்டும் பணக்காரரா மாறின அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் படிக்கணும்னா நம்ம ஜிடி மியூசியத்துக்கு வந்து பாருங்க. ஒருவேளை ஜிடி நாயுடுவோட பெயர் சாதி பெயராக இருந்திருந்தா அவரோட பையனும் பேரனும் அந்த பேரை பின்னாடி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு அவங்களோட தொழில் நிறுவனமே ஜிடி அப்படின்னு நிக்குது. ஆனா நாம ஜிடி நாயுடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜிடி நாயுடு அப்படிங்கிற அடையாளத்தோட தான் அந்த விஞ்ஞானி அறியப்பட்டிருக்கிறார். நாயுடு என்பது இன்னைக்கு திடீர்னு எவெல்லாம்
சாதிக்கு எதிரா பேசுற மாதிரி பேசுறானோ அவனுக்கு அது சாதி பெயராதான் தெரியும். ஆனா நமக்கு அது சாதித்த பெயராக தெரியும். ஏன்னா ஒரு சூத்திரனோட சாதனை அது. சூத்திரன் மாற்றி எழுதிய சரித்திரம் அது. ஒருவேளை ஜிடி நாயுடு இந்தியால பிறக்காம வேற ஏதாவது நாடுல பிறந்திருந்தா அவர் இன்னைக்கு பேசப்படும் தலை சிறந்த விஞ்ஞானி. முடிஞ்சா அவங்க நாட்டுல இருக்கிற ஒரு ஊருக்கே அவர் பேரை வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு பாலத்துக்கு தானே ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சிருக்கோம். பெருமையா சொல்லுவோம், ஜிடி நாயுடு மேம்பாலம். நாயுடு ஜாதி பெயர் அல்லடா, சாதித்த பெயர். எங்க திராவிட மாடல் எது செய்தாலும் அதுல நமக்கான அரசியல் இருக்கும். ஜிடி நாயுடு வெற்றி புனகையோட சொல்வோம், ஜிடி நாயுடு மேம்பாலம். அப்புறம் மேம்பாலத்துல சந்தோஷமா போற மாதிரியே நம்ம புனகை சேனலையும் புனகையோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.